திமுக ஆட்சி இருந்தப்ப மட்டும் பொங்கி எழுவீங்களே, இப்ப ஏன் இத பத்திலாம் ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டீங்க? ரீசெண்டா தாவேகா கவர்மெண்ட் மேல இருக்கிற குற்றச்சாட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் மற்றும் ஜெனரலா மக்கள் படுற கஷ்டத்தை இந்த வீடியோல சொல்றேன். மேலூர் கிட்ட வேலை தேடி வந்த இடத்துல இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஈரோட்ல டிவிகே நிர்வாகி போக்சோல கைது. கல்லூரி மாணவிட்ட ஆசை வார்த்தை கூறி ஏமாத்திருக்கான். சென்னையில தூங்கிட்டு இருந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல். விருதுநகர்ல கூட்டு பாலியல் வன்கொடுமை. நேத்து கரூர் கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல விஜய் அவர்களோட ஸ்பீச்சை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்திருக்காங்க. இதுதான் மாற்றமா? ஸ்கூல்ல விஜய் அவர்கள் பேசுறது போடுறது. திருமங்கலம்ல கலாநிதிங்கிற டிஎம்கே நிர்வாகியை கொண்டிருக்காங்க. கணவர் காதுல விஷம் ஊத்தி கொலை செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க. போயும் 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்காக. சேலம்ல பொண்ணோட கழுத்துல இருந்த 5.5 பவுன் தங்க சங்கிலியை திருடி இருக்காங்க. மதுரையில 6 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. 62 வயசு அமீர்ன்றவன். காஞ்சிபுரம்ல குடிபோதையில அப்பாவை தாக்க ட்ரை பண்ணிருக்கான் மகன். அதுக்கு அந்த அப்பா கோவப்பட்டு மகனை கத்திரிக்கோளால குத்தி கொண்டிருக்காரு. திருச்சியில போதை ஊசியால் பலி. காந்தி மார்க்கெட் ரெஸ்ட் ரூம்ல பாடி இருந்திருக்கு. பழனியில 3 வயது மகனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற தந்தை. கடலூர் அருகே விளையாடிட்டு இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 35 வயசு மனுஷன் பண்ணியிருக்கான். நெல்லையில கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். தற்காலிக நடத்துனராக பணியாற்றிய தம்பிதுரையை பாதி வழியில் நிறுத்தி பணி நீக்கம். ஜாதி பாகுபாடு காரணத்தினால பலமுறை கோரிக்கை வச்சு நோ ரெஸ்பான்ஸ். தென்காசி அருகே 70 வயது மூத்தாடிக்கு பாலியல் வன்கொடுமை. கொலையும் செஞ்சிருக்கான். இது பத்தாதுக்கு அவங்களோட பேரனையும் கொலை செஞ்சிருக்கான். குமரி மாவட்டம் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் கட்டிட பணியில் ஈடுபட்டு வந்த சரவணகுமார் கல்லால் அடித்து கொலை. மதுரை சோழவந்தான் கிட்ட ஜாமீன்ல வெளியில வந்த சித்திக்க முன்விரோதம் காரணமா வெட்டி கொண்டிருக்காங்க. நாகர்கோயில்ல மது போதையில ஏற்பட்ட தகராறுல கூலி தொழிலாளிகள் 2 கல்லால் அடித்து கொலை. புதுக்கோட்டையில ஒரு 9 வயது சிறுவன் குளத்துல இறந்து கிடந்திருக்கான். ஓரின செயற்கையில் ஈடுபட முயன்று அடித்து கொன்றதாக தகவல். ராமநாதபுரத்துல வீட்டுல தூங்கிட்டு இருந்த 5 வயது சிறுமி திடீர்னு காணோம். பார்த்தா பக்கத்து வீட்டு கிணத்துல சடலமாக கண்டெடுப்பு. திருநெல்வேலியில பள்ளிக்கு சென்ற 15 வயது மாணவியை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை. சென்னையில 8 பேர் சேர்ந்து வீடு புகுந்து வெட்டி கொலை. தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறுனால. சேலம்ல சொத்து தகராறுனால வெறும் 16 வயசு சின்ன பையன் 75 வயசு பாட்டியை கொண்டுட்டான். கத்தியில குத்திட்டான். புதுக்கோட்டையில கஞ்சா அடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு மாணவியிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞர். நெல்லையில பெட்ரோல் குண்டு வீசிய வாலிபர் நில தகராறு காரணமா. சென்னையில போதையில நண்பர்கள் சேர்ந்து 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கம்பம்ல டிவிகே நிர்வாகி மீது பாலியல் புகார். ஆஷிக் பாபுன்றவன் ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணிருக்கான். போக்சோ வழக்கில் திருச்சி டிவிகே நிர்வாகி கார்த்திக் கைது. தர்மபுரியில வீட்டு வாசல்ல அக்கா தம்பி 2 பேரையும் மர்டர் பண்ணிருக்காங்க. ஏதோ நிலம் எழுதி வச்ச சண்டனால. தஞ்சாவூர் அருகே ஒருவர் வெட்டி படுகொலை. டெய்லி இதெல்லாம் கேட்டு எப்படி தூங்குறது நிம்மதியா?